ஸோ இதோடைய வெட்டனரி டீமுடைய பிரேத பரிசோதனை முடிவில் இது இறப்புக்கான காரணம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நுண்ணுயிர் தொற்று ஏற்பட்டு அதன் காரணமாக உடல் உள்ளுறுப்புகள் இருதயம், கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக இரத்தத்தில் செப்டிசீமியா என்கின்ற நச்சுத்தன்மை அதிகமாகி அதனால் இருதயம் மற்றும் நுரையீரல் செயல்பாடு இழந்து இறந்துள்ளது என்பது கருத்தாகும். மற்றும் இந்த யானைக்கு வந்து உள்ளுறுப்புகள் வந்து ஹிஸ்டோபாத்தாலஜி எக்ஸாமினேஷன் எடுத்திருக்கிறோம். மற்றும் மைக்ரோபயாலஜிக்கல் கல்ச்சருக்காக அதனுடைய இருதயம் மற்றும் கல்லீரல் அப்புறம் நுரையீரலிருந்து மாதிரி பொருட்கள் எடுத்திருக்கிறோம். இது வந்து ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டு எந்த நோய் தொற்றின் காரணம் இறந்துள்ள என்கின்ற தகவல் ஆய்வக முடிவுக்கு பின் தெரிய வரும். இந்த தொற்று எதனால் ஏற்பட்டிருக்கோம்? இது தொற்று வந்து இப்போ ஆப்வியஸாக பார்க்குற பொழுது அதிகமான பிளாஸ்டிக் பொருளை சாப்பிட்ருக்குது. இது முழுக்கவே அது உடம்பு முழுக்க இவ்வளோ பிளாஸ்டிக் இருக்கும்போது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு மேயக்கூடிய யானை தான் இது வந்து. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ஆனது சாதாரண நல்ல சுத்தமான பிளாஸ்டிக்னா சாப்பிட்டு ஜீரணம் வெளியே வந்துடும், ஒன்றும் பண்ணாது. ஆனால் குருமா பாக்கெட்டு, கெமிக்கல் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதனால் வரக்கூடிய கிருமிகளை வந்து பாதிக்கப்பட்டு அதனால் வந்து இருதயம் பாதிக்கப்பட்டு வர வாய்ப்பு இருக்குது. இந்த நோய் தொற்று இந்த குப்பை கிடங்குல சாப்பிட்ட கெட்டுப்போன உணவுப் பொருட்கள்னாலே வந்திருக்கக்கூடும். இன்னும் சிசி இருந்தது நமக்கு தெரியலையா, இல்லை டெக்னாலஜி நம்ம அந்த அளவுக்கு இல்லையா? இல்லை, குட்டி இருக்க தெரியறதுல வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு எங்கேயுமே கிடையாது. அது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது இல்லை.